அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ஜீயபுரம் போகிறது எதுக்காக? அழகான ஒரு குட்டி கதையில் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஸ்ரீரங்கத்தோட தெற்கே ஜீயர்புரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்கே ஒரு பாட்டியும் பேரனும் வசிச்சுட்டு வந்தாங்க. பாட்டிக்கும் பேரனுக்கும் அரங்கன் மேலே அளவில்லாத பக்தி. அந்த பக்தியினாலோ என்னவோ பேரனுடைய பேரையும் ரங்கநாதன் அப்படின்னே வச்சுருந்தாங்க. பாட்டியும் பேரனும் ரொம்ப பாசமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் பேரன் ரங்கநாதன், நான் சவரம் பண்ணிட்டு வரேன் பாட்டி, எனக்கு கீரை சமைச்சு வைங்க, நான் சாப்பிட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். பாட்டியும் சரிடா என பேரனுக்கு பிடிச்ச கீரையை சமைச்சு வச்சுட்டு காத்துட்டு இருந்தாங்க. சவரம் பண்ண போன பேரனும் அசந்தர்ப்பமாக காவிரியில் திடீர்னு வெள்ளம் உண்டாக ஆற்றோட அடிச்சிட்டு போயிட்டான். ஆனால் காவிரி அவனை ஸ்ரீரங்கத்திற்கு கரை ஒதுக்கினாள். தப்பிச்சோம் பிழைச்சோம் அப்படின்னு நினச்சி ஸ்ரீரங்கத்தில் ஓரிரு நாட்கள் தங்கிட்டு காவிரி நீர் கொஞ்சம் வடிஞ்சதும் தன்னோட ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி ஸ்ரீரங்கத்தில் தங்கியிருந்தான். பாட்டி இங்கே கீரைகள் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு பேரன் இன்னும் வரலையே அப்படின்னு ரங்கா 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 எங்கடா நீ போன அப்படின்னு அழுது புலம்பி காத்துட்டு இருந்தா. பாட்டி, ஏன் பாட்டி இப்படி அலறீங்க, நான் இங்கே தானே இருக்கேன்னு சொல்லி வந்துட்டான் பேரன். இல்லடா, காணமே ஒன்ன, எங்கே போன நீ, தவிச்சு போயிட்டேன்டா, இங்கே தான் பாட்டி ஷவரம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். சரி வா வா, நீ ஆசையாக கீரை கேட்டிருந்தையே, உனக்காக சமைச்சு வச்சுருக்கேன், சீக்கிரம் சாப்பிடவா அப்படின்னு சொன்னா பாட்டி. பேரனும் நல்லா கீரை சாப்பிட்டான். பாட்டி கூடவே இருந்தான். வேண்டியவற்றையெல்லாம் செய்தான். கடை கன்னிக்கு போயிட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்தான். பாட்டியோட ஓரிரு நாட்கள் தங்கியும் இருந்தான். அங்கேயே காவிரி நீர் சிறிது வடிஞ்சதும் தன்னோட ஊருக்கு வந்தான் பேரன். பாட்டி, என்ன பாட்டி எப்படி இருக்க அப்படின்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். என்னடா, என்ன சமாச்சாரம்? பாட்டி, ஷவரம் பண்ணிக்க போயிருந்தேனா, காவிரியில் குளிக்க போகும்போது வெள்ளம் வந்தது, அடிச்சிட்டு போயிடுவேன்னு பயந்தேன். அரங்கனோட கிருபையில் எப்படியோ தப்பிச்சு பழச்சு வந்துட்டேன். நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தவிச்சிட்டேன் பாட்டி. நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, நான் இல்லாமல் தூங்குனியா, எப்படி 2 நாளையும் கழிச்ச அப்படின்னு கேட்டான் பேரன். டேய் பைத்தியமே, நீ தான் 2 நாளாக என் கூடையே இருந்தியே, என்னோட தானே இருந்த அப்படின்னு பாட்டி சொன்னான். பாட்டி சொன்னாலும் பேரனும் திரு திருன்னு முழிச்சான். பாட்டிக்கு இப்போ தான் எல்லாமே புரிஞ்சது. வா இங்கே அப்படின்னு ஷவர கடைக்காரன் கிட்ட கூட்டிகிட்டு போய் விசாரிச்சா. ஷவர கடைக்காரனும், பாட்டி இவர் தான் வந்தார், ஷவரம் பண்ணியாச்சே அப்படின்னு சொன்னார். எல்லாருக்குமே அப்போ தான் புரிஞ்சது இது எல்லாமே அரங்கனோட லீலைன்னு. பாட்டியோட கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருக ஆரம்பிச்சிருச்சு. ரங்கா, இந்த கிழவி ஒருத்தி வருத்தப்படுவாளேன்னு நினச்சி மனமிறங்கி எனக்காக வந்தாயா ரங்கா அப்படின்னு கண்ணில் இருந்து ஜலம் வந்துட்டே இருந்தது. அரங்கனோட லீலையை என்னன்னு சொல்கிறது? வருடா வருடம் பாட்டிக்காக அருள் புரிய புறப்படுகிறான் அரங்கன். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுபோல் ஆன்மீக கதைகளுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.